Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் ரயில் மோதியதில் 2 பேர் உயிரிழந்தனர். பட்டாபிராம் ரயில் நிலையம் அருகே திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் பூந்தமல்லி அருகே வயலாநல்லூர் பகுதியில் உள்ள செங்கல் சூளையில் குடும்பத்துடன் பணியாற்றி வருகின்றனர். அவர்கள் வாரத்தில் ஒரு நாள் பட்டாபிராம் பகுதிக்கு லாரியில் வந்து தேவையான பொருட்களை வாங்கிச் செல்வது வழக்கம். அதன்படி பட்டாபிராமுக்கு பொருட்கள் வாங்க சென்ற அன்பு மற்றும் வேலு ஆகியோர் ரயில்வே டிராக்கை கடந்து அருகே இருக்கும் கடைக்கு செல்ல முற்பட்ட போது எதிர்பாராத விதமாக அதிவேகத்தில் வந்த விரைவு ரயில் மோதி இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூரில் 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பாலமுருகன், சூர்யா ஆகியோர் பயணித்த இருசக்கர வாகனம் மற்றும் எதிர்வழியில் 4 பேர் பயணித்த இருசக்கர வாகனம் அதிவேகமாக வந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இரு வாகனங்களும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே விஸ்வா மற்றும் பாலமுருகன் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் இந்த விபத்தில் படுகாயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திமுக ஆட்சியில் போக்குவரத்து விதிகள் முறையாக பின்பற்றப்படாததால் சாலை விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. மதுரையில் எந்தவித முன் அறிவிப்புமின்றி காலி இடத்தில் மாநகராட்சி சார்பில் குப்பைகள் கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நத்தம் பாலத்தின் கீழ் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்வதற்காக பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. நாராயணபுரம் பகுதியில் அமைந்துள்ள நடைபயிற்சி பூங்கா அருகே இருக்கும் காலி இடத்தில் மாநகராட்சி சார்பில் குப்பைகள் கொட்டப்பட்டு வருகிறது. திறனற்ற ஸ்டாலின் அரசின் நிர்வாகத்தால் நாராயணபுரம் பகுதியில் துர்நாற்றம் வீசி வருவதுடன் நடைபயிற்சி மேற்கொள்ளும் பொதுமக்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. தர்மபுரி மாவட்டத்தில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதியதில் 2 பேர் படுகாயமடைந்தனர். தர்மபுரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாளையம்புதூர் சந்திப்பில் அதே பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் புகழேந்தி ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடந்துள்ளனர். அப்போது பெங்களூருவில் இருந்து சேலம் நோக்கி சென்ற கார் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவரும் படுகாயம் அடைந்தனர். பாளையம்புதூர் சந்திப்பில் பாலம் அமைக்க கோரிக்கை விடுத்தும் விடியா ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்காததே விபத்திற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மருகன் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. கல்யாணம் ஆகி அவனுக்கு 1 வருஷம் தான் ஆகுது. இந்த வழியில எதுனா ஒரு சின்ன பசங்க கூட வண்டி எடுத்து முன்னதான் போக வேண்டியதா இருக்குது. சேலம் பெங்களூரு பைபாஸ் ரோட்ல பிள்ளைங்க தாண்டி பாலமூர் கூட்ரோடு பசங்க வண்டி ஓட்டு தாண்டி போகணும்னா கூட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. இந்த இடத்துல பாலம் கட்ட சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. யாருமே கட்ட கிடையாது. இப்ப வந்து பையனை